கிருணி பழம். இதை வந்து நான் முன்ன பின்ன பார்த்துருக்கேன், ஆனால் சாப்பிட்டதில்லை. சரி, இந்த தடவை வாங்கி சாப்பிட்டு தான் பார்ப்போமே, இது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆர்வத்தில் தான் இந்த பழம் நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வரும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ கலர் இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு, என்னன்னு தெரில. பார்க்கலாம், உள்ளே நறுக்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது எல்லாமே அப்படியே இது மாதிரி தான் இருக்கு. அப்படியே விதையை பார்த்தோன்னா வெள்ளரி விதை மாதிரி தான் இருக்குது. ஜூஸ் அடித்தாச்சு. முலாம்பழ ஜூஸு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த ஜூஸ் குடிச்சிருக்கேன். உண்மையிலுமே சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.